கார்த்திக் ரேவதி சீரியல்ல கார்த்தி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. நீ வீட்டுக்குள்ள வராத, வெளியவே நில்லுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அவர் வீட்டுக்குள்ள வரலைன்னா நானும் உள்ள வரமாட்டேன். எப்போ உண்மையை நிரூபிக்கிறாரோ அப்பதான் நானும் அவரோட சேர்ந்து வருவேன். என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ரேவதி அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி, இதை பாரு ரேவதி, அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதுங்கிறாங்க. இல்லம்மா, என்னதான் நீ சொன்னேனாலும் சரி, என் புருஷன் உத்தமர், நல்லவர். அவரை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவர் எப்ப நீ நல்லவர்னு புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நானும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மகளிர் தின ஃபங்க்ஷனுக்கு சாமுண்டீஸ்வரியை சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்காக ஒரு இன்விடேஷனும் அடிச்சிட்டு வந்து நீங்கள் தான் இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணும், உங்களுக்காகவே இந்த விழா வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷத்தோட சரி நான் வரேன்னு கலந்துக்கிறேங்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கார்த்தி அந்த பத்திரிக்கையை மயில்வாகன்கிட்ட வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கார்த்தி தான் கூப்பிட்டுருக்காங்க. மயில்வாகன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது மயில்வாகனும் ரொம்ப அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க. என்ன சகல இது, நீங்கள் தான் நம்ம அத்தைக்கு அவார்டு கொடுக்க போகிறீங்களா? அடடா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஒரு ரகலையே நடந்திருக்கும். நல்ல வேலை தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லது. அந்த நேரத்தில் உங்கள் கையால் அவங்க அவார்டு வாங்குறது எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கிறாங்க. ஆனாலும் இதனால் அவங்க பிரச்சனை எடுத்துக்குவாங்களோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. மற்றவங்களுக்காகவாவது அத்தை அமைதியாக வந்து உங்ககிட்ட உங்கள் கையால் அந்த அவார்டு வாங்கிக்குவாங்க பாருங்கிறாங்க மயில்வாகனம். அதே மாதிரி சரி, அத்தை 500 பெண்களுக்கு லேப்டாப் தரதா வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 500 லேப்டாப்பும் நல்லபடியாக அந்த இடத்துக்கு வரணுமல்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. அப்போ மயில்வாகனம், அந்த ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே 500 லேப்டாப்பும் வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரி, அது தடையில்லாமல் வரணுமல்லங்கிறாங்க. ஆமாம் சகல, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அத்தை, எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்கங்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேருமே போயிருக்காங்க. போகும்போது அங்கே கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அபிராமி அம்மா பெற்ற பையன் கார்த்தி, அவங்க பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், எம்டியாக இருக்காரு. அபிராமி குரூப்ஸ் கம்பெனி எம்டினா தெரியாதவங்களே இருக்க முடியாது. அம்மாவை போலவே பிள்ளையும் தானம் தர்மம்னா போய் கேட்டால் போதும் அள்ளி கொடுப்பாரு. ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாரு. ஆனால் என்ன காரணத்துக்காக கொடுக்குறோங்கிறதையும் நம்ம தெளிவாக அவர்கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மக்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு அவங்க பரிசு கொடுக்க போகிறாங்கங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அது யாராக இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் ராஜராஜன் என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி வெளியிலேயே உட்காந்துருக்காங்க. ஒரு 4 ரவுடிங்க வராங்க. வந்ததும் டே என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே எங்கடா அந்த கார்த்தின்னு கேட்குறாங்க. டே நீங்களாம் யாருடா அப்படின்னு கேட்கும்போது மரியாதையாக சொல்லு, அந்த கார்த்தி எங்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் யாருடா, என்னடா பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஓஹோ, நீ தான் கார்த்தியோட பொண்டாட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது உங்களை எல்லாத்தையும் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேங்கிறாங்க ரேவதி. அப்படியா, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியா? டே மரியாதையாக சொல்கிறேன், லேப்டாப் போய்கிட்டு இருக்கிற லாரியை ஒழுங்காக இங்கே திருப்பி கொண்டு வர சொல்லும். நாங்கள் எடுத்துகிட்டு போன லாரியை அந்த கார்த்தி பையன் எங்களை குறுக்காட்டி அடித்து நொறுக்கிட்டு லாரியை கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த லாரி மட்டும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரேவதி இவங்க கழுத்தில் 2 பேர்த்து கழுத்துலையும் கத்தியை வச்சுக்கிறாங்க. அப்பவும் ரேவதி போலீஸில் சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவேண்டா, ஒழுங்கு எங்களை விட்டுருங்கிறாங்க. போலீஸில் சொல்லுவியா, எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கு நேராக கத்தி வச்சிடுறாங்க. சுவாதி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ராஜராஜனை பிடிச்சி தள்ளின வேகத்தில் அவர் கீழே விழுந்து எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் ரேவதியும் ரோகிணியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ சுவாதி கிட்ட சொல்கிறாங்க, போய் உடனே அந்த கார்த்தி பையில வர சொல்லி, இல்லை இந்த 2 பேர்ட்டையும் கழுத்தை அறுத்து போட்டுருவோன்னு மிரட்டுறாங்க. அப்போ ரோகிணி ரேவதி 2 பேரும் பயந்துட்டு இருக்கும்போது சுவாதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நான் எங்கள் மாமாவை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, மாமா அக்கா கழுத்தில் கத்தியை வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற லேப்டாப்பை திருப்பி கொண்டு வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்கிறாங்க, திருப்பி கொண்டு வந்துருங்க மாமாங்கிறாங்க சுவாதி. அப்படியா, அங்கே வரைக்கும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்களா, சரி சுவாதி நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சுவாதியும் சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் மாமா இப்போ வந்துடுவாங்க, நாங்கள் உங்ககிட்ட அந்த லேப்டாப் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு பயந்த மாதிரி பேசிட்டு சுவாதி உடனே கொடுக்குன்னு ஓடி சாமுண்டீஸ்வரியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் சாமுண்டீஸ்வரி வச்சிருக்கிற அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வராங்க. வந்த வேகத்தில் டே இப்போ எங்கள் அக்காவை விடுறீங்களா, இல்லை துப்பாக்கியால் உங்கள் 2 பேர்ட்டையும் ஷூட் பண்ணட்டுமா, உயிர் தப்பி உயிர் வேணும்னு நினச்சா விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க சுவாதி. இது கேட்டு அவனுங்க 2 பேருமே பயப்படுறாங்க. என்ன கை துப்பாக்கி சும்மா பொய் துப்பாக்கியா வச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. ஓ, இது உங்களுக்கு பொய் துப்பாக்கியா தெரியுதா, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தோட காலையும் அழுங்காமல் ஷூட் பண்ணுறாங்க. அப்படியே டிமேன்னு வெடிச்சதும் 2 பேரும் பயந்துடுறாங்க. ஏ பொண்ணு, எங்களை சுற்றாது, நாங்கள் உயிருக்கு தப்பிச்சு போகணும், எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ சொன்னாங்க, நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம், பணத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம், எக்காந்த கொண்டு எங்களை சுட்டு எங்கள் உயிர் போயிட்டு போகுது, எங்களை கொண்டுடாதா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ விட்டுட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி சுவாதி மிரட்டவும் அந்த ரவுடிங்க 2 பேரும் ரோகிணியும் ரேவதியும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ மாமா கொடுத்த ஐடியாவால் இப்போ நம்ம எல்லாரும் உயிர் தப்பிச்சோன்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க.
இது எல்லாத்துக்கும் யார் காரணமா இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அங்க லேப்டாப் போகக்கூடாதுன்னு யாரோ சதி வேலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் லாரிய பாதியிலேயே விட்டு போட்டு இவனுங்க 2 பேரும் இங்க வந்து நம்மள மிரட்டியிருக்காங்க. ஏதோ நல்ல வேளை மாமா அந்த லேப்டாப்போட அங்க போய் நிக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை போகலின்னா அம்மாவோட மானம் தான் போயிருக்கும். அசிங்கமாயிருக்கும். அந்த லேப்டாப் குடுக்குறேன்னு சொன்ன அந்த வாக்குறுதிய காப்பாத்த முடியாம போயிருந்தா அம்மாவ எல்லாரும் காரி துப்பி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. நம்ம மாமா அவங்க உயிரையும் காப்பாத்திட்டாங்க, நம்ம மானத்தையும் காப்பாத்திட்டாங்க, நம்ம உயிரையும் காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி கார்த்திய பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி கரெக்டான நேரத்துக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல லாரியை கொண்டு போய் நிறுத்தி 500 லேப்டாப்பையும் இறக்கி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி அப்பாடா இப்படியே லேப்டாப் வந்துருச்சுங்கிறாங்க. அதுக்கு காரணமே நம்ம சகல தாங்கிறாங்க மயில் வாகனம். என்ன சொல்ற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், அந்த ஃபங்க்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் கதையை சொல்கிறேங்கிறாங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது சாமுண்டீஸ்வரியை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ஒவ்வொருத்தர் பேராக படித்து 500 லேப்டாப்பையும் பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க. பெண்களோட முன்னேற்றத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். பெண்களோட முன்னேற்றத்துக்காக நான் இன்னமும் உழைப்பேன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றிடுறாங்க. கடைசியாக நம்ம கார்த்தியை வர சொல்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே ஷாக். இவனையா சீஃப் கெஸ்ட்டாக நியமிச்சிருக்காங்க? இது தெரியாமல் போச்சு. பத்திரிக்கையை கவனமாக படிக்காமல் விட்டுட்டோமேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தியை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க சொல்லும்போது சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா இவங்கிட்ட நீ இதெல்லாம் வாங்காதக்கா, இவனை ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க்கா, இது தெரியாமல் நம்மளும் வந்து கோந்துட்டோங்கிறாங்க. சரி விடுடி, இத்தனை பேர் மத்தியில் நம்ம இவனை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நம்மளுக்கு தான் அசிங்கம், கேவலமாக போயிடும். எல்லாரும் இவனை எவ்வளோ பெருமையாக பாராட்டி பேசி கை தட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம மட்டும் இவனை எப்படி தப்பு சொல்றதுங்கிறாங்க. அக்கா என்னதான் இருந்தாலும் இவன் கையாலேயே நீ வாங்க போற, இது நமக்கு அசிங்கம் தான் அக்காங்கிறாங்க. சந்திரா போது நிறுத்திடி, இவ்வளவு தூரம் நம்ம வந்தாச்சு, இதுக்கப்புறம் இவன் கையால வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவன் கையால் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சந்திரா. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தி அவார்டு கொடுக்கறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியவே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவர் கையால் அவார்டு வாங்குறதே உங்களுக்கு ஒரு கொடுப்பனை தான், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தும் போது அப்போ கார்த்தியை அவார்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லாரும் கை தட்டி ஆரவாரமாக கார்த்தியை புகழாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி இவ்வளோ பேர் மத்தியில் இவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கான், நாம மட்டும் இவனை தப்பாக சொன்னால் நம்மளை பற்றி எல்லாரும் தப்பாக நினச்சிக்குவாங்க நினச்சிட்டு அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல பெண்களை பற்றி ஏதோ நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு சரி சந்திரா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் வந்து அத்தை ஏதோ உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காகவே நம்ம சகலை இந்த லேப்டாப்பை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துனாருங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது நடந்ததையெல்லாம் சொல்கிறாங்க மயில் வாகனம். இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, லேப்டாப் கம்பெனிலேருந்து லேப்டாப்பை அனுப்பிட்டேன்னு சொன்னாங்களே, அப்போ பத்திரமா தானே வந்திருக்கணுங்கிறாங்க. இல்லை பாதி வழியிலேயே அந்த சிவனாண்டி அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை கார்த்தி சகலை போய் அவனுங்களை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இந்த லேப்டாப்பை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துனதும் இவனுங்க எல்லாரும் வீட்டில் போய் ரகலை பண்ணியிருக்காங்க. வீட்டில் போய் என்ன நடந்ததுன்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம். இது கேட்ட சாமுண்டீஸ்வரியும் வீட்டுக்கு வந்து ரோஹிணிகிட்டே ரேவதிகிட்டே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை சாமுண்டீஸ்வரி, நம்ம மாப்பிள்ளை இருந்ததுனால அங்கேயும் உன் மானத்தை காப்பாற்றினாரு, இங்கேயும் என் பொண்ணுங்களோட உயிரை காப்பாற்றினாருங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விவரம்னு கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சிவனாண்டி மேலே சரியான கோபம். இந்த விஷயம் தெரிஞ்ச சந்திரா, ஐயோ என் புருஷன் மேலே இவ்வளவு கோபத்தோடு இருக்காளே, இவ துப்பாக்கி எடுத்தானா சுட்டு தள்ளாமல் விடமாட்டா, அதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிக்கையாக அவருக்கு தகவல் சொல்லிடணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி எங்க எல்லா விஷயம் எங்கள் அக்கா கறிக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சிடுங்க, அவள் கோவமாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனை இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போது நிறுத்துமா, இப்போதைக்கு நீ போய் அவனை சுட்டு ஏதாவது ஒன்று நடக்கக்கூடாது, நடந்துட்டா அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நாங்கள் அம்மா இல்லாமல் சிரமப்படுவோம், இவ்வளவு நாள் பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு, இதுக்கப்புறம் இனி என்ன எல்லாமே தாண்டி வந்தாச்சுல்ல, இனிமேல் இந்த பிரச்சனையை விட்டுருங்க, வேறு வழியே இல்லை, நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி கோவத்தோட அவனை ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை மன்னிக்கிறது, இதே மாதிரி என் வாழ்க்கையில் என் விஷயத்தில் குறுக்கிட்டு தான் இருக்கான், ஒரு தடவையாவது இல்லாட்டியும் ஒரு தடவை அவனை போட்டு தள்ளாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கோவமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தியும் மயில்வாகனும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் போலீஸ் பார்த்துக்குவாங்க, கோயில் நகையை திருநதே சிவனாண்டிக்கு முத்துவேல் தானே, சண்முக பாண்டியை வச்சு தானே இவங்க திருநாங்க, சண்முக பாண்டி இப்போ உயிர் தப்பிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவான், இப்போ அவன் குணமாயிட்டான்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்படியா, அவன் வரட்டும், அவன் ஆதாரத்தோட நிரூபித்து இந்த சிவனாண்டி முத்துவேலையும் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா என்னடா இது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க போல இருக்கே, அந்த சண்முக பாண்டி வந்து உண்மையை சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் இவன் தான் என் மாப்பிள்ளை, இவன் சொன்னது தான் உண்மை, இவன் சொன்னதெல்லாம் தான் நடந்தது, இவன் தான் பெரிய ஆள் அப்படின்னால அக்காக்காரி கொஞ்சுவா போல இருக்கே, இதுக்கு விடவே கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு என்னங்க இங்கே என்ன நடக்கு தெரியுமா, அந்த சண்முக பாண்டி உயிரோட திரும்பிட்டானாமே, அவனுக்கு மயக்கம் தெரிஞ்சு தப்பிச்சிட்டானாமே, அவன் வந்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சு கட்டுங்க, இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கள் அக்காக்காரிக்கிட்ட மாட்டிக்குவோம், நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போச்சு, நீங்கள் வச்ச ஆள் எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் சொதப்பி வச்சிடுறாங்க, அதையும் கண்டுபிடிச்சு இந்த கார்த்தி பையன் எங்கள் அக்காக்காரிக்கிட்ட உண்மையை நிரூபிக்க போகிறான், அவன்கிட்ட அவன் நல்ல பேர் வாங்கிடுவான் போல இருக்கு, எப்படியாவது அந்த சண்முக பாண்டியை முடிச்சு கட்டினீங்கன்னா தான் இந்த நகை விஷயத்தில்
எங்கள் அக்காக்காரியும் உள்ளே போவா, இந்த டிரைவர் பையன் பேர்லேயும் அவளுக்கு தப்பான அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஏதாவது ஒன்று செஞ்சு வைங்கன்னு சொல்லி சந்திரா சொல்லவும் சிவனாண்டியும் முத்துவேலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்தியை டாக்டர் வர சொன்னதுனால கார்த்தி மயில்வாணன் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே போய் டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் பூர்ணமாக குணமாயிட்டாரு, இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பில் கட்டிட்டு வரேன்னு சொல்லி கார்த்தி போய் பில் கட்டிட்டு அந்த சண்முக பாண்டியை பார்க்க போகிறாங்க. அவங்க சம்சாரம் கார்த்தியை பார்த்து, இவர் தாங்க உங்கள் உயிரை காப்பாற்றினாரு, இவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம குடும்பமே நடுத்தெருவில் நின்று இருக்கும், இவரால் தான் நம்ம குடும்பம் தப்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அந்த சண்முக பாண்டியும் கையெடுத்து கும்பிட்றாரு. இந்த சாமி நகையை திருட சொன்னது சிவனாண்டியும் முத்துவேலும் தான், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்கள் அத்தை மேலே பழிய தூக்கி போட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் ஏதோ பணத்துக்காகவும் பண கஷ்டத்துக்காகவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, ஆனால் நடந்தது எல்லாம் எங்கள் அத்தை கிட்ட உண்மையை வந்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. அவரும் நானும் கண்டிப்பாக வந்து சொல்கிறோன்னு சண்முக பாண்டியும் அவங்க சம்சாரமும் வர்றாங்க. இந்த பக்கம் முத்துவேலும் சிவனாண்டியும் ஐயோ என்னது நம்ம வரதுக்கு முன்னாடியே இவனுங்க மந்திக்கிட்டானுங்களே, போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடுவானே, நம்ம மாட்டிக்குமே, என்ன பண்ணுறதுங்கிறாங்க. என்ன நடக்குன்னு நாளை பார்க்கலாம்.